இங்க பாரு, இந்த கிரிஜா வசுந்தராவை வேட்டையாடுவா. முடிஞ்சா நீ டியூட்டிக்கு போகாம உன் அத்தைய வீட்ல இருந்து காப்பாத்த ட்ரை பண்ண. இத நான் உனக்கு சவாலாவே சொல்றேன்டி. உன் சவாலை நான் ஏத்துக்கிறேன். உனக்கெல்லாம் பயந்துகிட்டு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். நான் டியூட்டிக்கு போவேன். உனக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா, திறமை இருந்தா, தைரியம் இருந்தா, துணிச்சலும் இருந்தா என் அத்தையை கொல்றதுக்கு முயற்சி பண்ணு. இல்ல முயற்சி வேண்டாம், சும்மா நினைச்சு பாரு. அப்புறம் இந்த ஈஸ்வரி யாருன்னு உனக்கு தெரியும். இது என்னோட சவால். இப்ப கூட நான் டியூட்டிக்கு தான் போறேன். இதுக்கப்புறம் இந்த படிக்கட்டுல காலை வச்சு பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே தெரிஞ்சுப்ப. என்ன கிரிஜா நீ அவகிட்ட எதுக்காக நீ பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனை வளர்த்திக்கிற? வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? அவ சும்மாவே சாமி ஆடுவா. நீ பேசாம இருக்காம அவ கால்ல சலங்கி கட்டி விட்டுட்ட. இனி ஜங்கு ஜங்குன்னு ஆடுவா. இங்க பார், நீ பேச பேச அவ உன்னை அழிக்கிறது மட்டும் இல்லாம என்னை அழிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துறியா? அவளுக்கு நீ பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். கிரிஜா, துர்கா சொன்ன மாதிரி நீ ஈஸ்வரி கிட்ட சவால் விட்டது ரொம்ப தப்பு. நான் தான் அவளை கண்டுக்காம இருன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, பேசாம இருன்னு. வசுந்தராவோட கதையை முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ இதுல தலையிடாத. சம்பத், இப்போதைக்கு இந்த கோலங்கள் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம். மாதிரி இப்பவும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஈஸ்வரிய யூனிஃபார்ம் போட விடாம பண்ணுவோம். அப்படி பண்ணா அவ தன்னால அடங்கிடுவா. தங்கச்சி, நீ என்ன சொல்றமா? இந்த கடல் வத்தி கருவாடு திங்கிற கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏன் வழி எப்பவுமே தனி வழிதான். அத நான் பாத்துக்கிறேன். என் செல்ல குட்டி, இந்த கொஞ்செல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணுமா வேண்டாமா? இப்ப வந்து என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்பு. அம்மா. என்ன அம்மா? அம்மா, எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்குமா. ஏண்டி, இந்த பயமா இருக்குங்கிற வார்த்தை உனக்கு என்ன மந்திரமாடி? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 108 தடவையாவது சொல்லுவியா? நீ பேசுவ, ஏன் பேச மாட்ட? என் வயித்துல புலி கரையிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னடி முணுமுணுத்துக்கிற? நல்லா சத்தமா தான் சொல்ல. இல்லம்மா, நேத்து நான் போறப்போ அந்த மலைமாடு மருதமுத்து வலிய மறைச்சு நீ எங்க போற, எதுக்கு போற, என்ன பண்றேன்னு 1008 கேள்வி கேட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான் அவன். நீ சொன்ன மாதிரி தம்பிக்கு துணி எடுக்க போறேன்னு போய் சொல்லிட்டு தான் நான் போனேன். இன்னைக்கும் நான் சென்னைக்கு போறேன்னு தெரிஞ்சா அவன் கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி வழிய மறைச்சிட்டு அங்கேயே நிப்பாமா. இன்னைக்கு தம்பிக்கு துணி எடுக்க போறேன்னு சொன்னா அவன் சத்தியமா நம்ப மாட்டாமா. அதனால நான் உன்னை சொல்றேன், நீ கேப்பியா? வேணும்னா நீயும் என் கூட சென்னைக்கு வருவியாமா? நாம 2 பேரும் போனா அந்த மலை மாடு வழிய மறைச்சாலும் சரி, பெரிய மாடு வழிய மறைச்சாலும் சரி, எப்படியாவது பேசி சமாளிச்சிடுவேன். ஏன்னா நீ அறிவாளி, புத்திசாலி, தைரியசாலி. என்னமா, போலாமா? என்னடி பேசுற?
ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பேசுற மாதிரியா பேசுற? ஒவ்வொருத்தையும் எவ்வளவு சாமர்த்தியமா வெளியே போயிட்டு வராளுக. நீ என்னடானா இங்க இருக்கிற சென்னைடி, அங்க போறதுக்கு பயப்படுற? ஐயோ, நான் சென்னைக்கு போறதுக்கு பயப்படலாமா? இந்த தலைவரையும் அவங்க பெத்து வச்சிருக்காங்களே புத்திர சிகாமணி, அவங்கள நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. ஏமா ஏமா வாமா வாமா வாமா, நம்ம போயிட்டு வரலாமா? ஏமா ப்ளீஸ், நான் சாக்லேட் வாங்கி தரேமா. வாமா வாமா, புரியாம புரியாம பிடிவாத பிடிக்காதடி. நேத்தே டிராக்டரை வச்சு உழ ஓட்டவே முடியல, தெரியும்ல. இன்னைக்கு வேற ஆளுங்களை வேற வர சொல்லியாச்சு. நானாவது போய் நின்னு பாக்கணும்ல. ஒண்ணு வேணா பண்றேன், நான் உன் கூட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து உன்னை பஸ் ஏத்தி விடுறேன், சரியா? அதுக்கப்புறமா நீ சென்னைக்கு போயிடு. என்ன சொல்ற? அம்மா தாயே, என் வயித்துல ஒரு ஆளாக்கு பசும்பால வாத்த. நீ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என் கூட வா, போதும். அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன். சரி. அதுக்கப்புறமா நான் போய் கமிஷனர் ஐயாவை பார்த்து இந்த அல்லு சில பத்தி எல்லாம் புகார் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி இரு, நான் வந்துடுறேன். அம்மா வர்றப்ப அப்படியே என் போனையும் பர்ஸையும் எடுத்துட்டு வாமா. மறந்து வந்துட்டேன் பாரு. அச்சச்சோ, இன்சு வருது. இந்த இன்சு கிட்ட தானே பஞ்சாயத்தை பத்தி புகார் கொடுத்தோம். இவங்க கிட்ட நம்ம பஞ்சாயத்தை பத்தி புகார் கொடுத்தத இவங்க பஞ்சாயத்து கிட்ட போய் சொல்லி நம்மள போட்டு கொடுத்துட்டாங்களோ. ஐயோ, இப்ப எதுக்கு இந்த பைக்ல டுப்பு போயின்னு வராங்கன்னு தெரியலையே. என்னடி, எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? ஏம்மா, தலை தெறிக்க ஓடி வரனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தலையே போயிடுமா? ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏம்மா ஏம்மா ஏம்மா, அந்த அந்த போலீஸ் வந்திருக்குமா. நான் புகார் கொடுத்தேன்ல, அந்த இன்சு அவங்க வந்திருக்காங்க. என்னடி சொல்ற? இன்ஸ்பெக்டரா? ஆமாமா. அவர் எதுக்கு நீங்க வந்திருக்காரு? ஐயோ, அது தெரியலமா. நீ போய் அவங்க கிட்ட இங்க எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு விளக்கமா விலாவரியா கேட்டுட்டு வாமா. என்னன்னு கேட்டு சொல்லு, பயமா இருக்கு. நான் இங்க ஒளிஞ்சு நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பேமா. எம்மா, அவங்கள பார்த்தாலே எனக்கு கை காலெல்லாம் டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுதுமா. சரி சரி சரி, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன். என்ன, நீ இங்கே இரு. துளசி, துளசி, துளசி. வாங்க சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? எங்கம்மா உன் பொண்ணு துளசி? ஏன் பொண்ண எதுக்கு கேக்குறீங்க? உன் பொண்ணு துளசி என்கிட்ட வந்து தலைவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னதால எம்எல்ஏவை போய் பாத்திருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? ஐயோ,